வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். C++ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதில் நம்ம செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வர்ற ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் நிறைய பிரான்ச் இருக்கும். அது ஒரு பிரான்ச்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனால தான் இதை மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம இஃப்எல்ஸ் பார்த்தோம். அந்த இஃப்எல்ஸ் மல்டி டைம்ஸ் இருக்கும். அதுதான் இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். நான் இதில் கொடுத்துருக்குறேன். பிக்சரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்போம். இது ஒன்று ஒரு பிரான்ச். ஓகே, அதான் நம்ம மேலே மல்டிவே பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். கேஸ் 1 அப்படின்ற ஒரு பிரான்ச், கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 அப்படின்னு நம்ம எத்தனை பிரான்ச் வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். லாஸ்ட் n பிரான்ச் தான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்மளோட இஷ்டம், எத்தனை பிரான்ச் வேணாலும் வச்சுக்கலாம். லாஸ்ட் டிஃபால்ட் வரும். டிஃபால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷன் இந்த எந்த கேஸோடையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் பார்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டிஃபால்ட் பார்ட் அப்படின்றது ஆப்ஷனல் தான். நம்ம டிஃபால்ட் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கலாம். மேபி நம்ம டிஃபால்ட் கொடுக்கல அப்படின்னா எந்த கேஸுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு எந்த வித ரிப்ளையும் கிடைக்காது. ஜஸ்ட் எம்டி ரிப்ளை, ஒரு ரிப்ளையுமே கிடைக்காது. டிஃபால்ட் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டில் இருக்கிற ரிப்ளை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். டே அப்படின்றது இன்டீஜரில் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். என்டர் வீக் டே நம்பர். அதாவது நம்ம டே நம்பர் பிரிண்ட் பண்ணுங்கள். நான் லெட்டர்ஸில் அந்த டே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ நான் இங்கே 1 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். மண்டே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நான் இங்கே 2 கொடுத்தேன் அப்படின்னா தேர்ஸ்டே பிரிண்ட் ஆகும். சரி, டியூஸ்டே பிரிண்ட் ஆகும். 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே. இப்போ நான் 7 வரை கொடுக்காம அதுக்கு மேலே ஏதோ ஒரு நம்பரோ இல்லை 0ன்னு ஒரு நம்பரோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ராங் இன்புட் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக், ஒரு கேஸுக்குமே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா, பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸிட், அதுதான் இந்த பிரேக். பிரேக் கொடுக்கலாட்டினாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். அடுத்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நமக்கு அர்த்தம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். என்டர் வீக் டே நம்பர், அது நம்மள்ட்ட கேட்டிருக்கு. நான் 5 கொடுத்துருக்கேன். 5 கொடுத்தோடனே இதே மாதிரி ஒரு கேஸ்லேயும் போய் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கேஸ் 5ல் என்ன நான் உள்ள கொடுத்துருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃப்ரைடே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கொடுத்துருக்குறேன். 10 கொடுத்துருக்குறேன். ஸோ 10 பார்க்கும்போது கேஸ் 1, கேஸ் 2 ஒன்றா எனக்கு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எதோடையுமே மேட்ச் ஆகலை. ஸோ டிஃபால்ட் வேல்யூவில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் மட்டும் 5 ரூல்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம். ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எவால்வேட்டட் ஒன்ஸ். அந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு டைம் எவால்வேட் ஆகும். அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே கம்பேர் பண்ணும். இப்போ நான் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, நான் டே அப்படின்னு கொடுத்துருக்க அந்த இடத்துல என்ன கொடுக்குறனோ அந்த நம்பர் போய் எல்லா கேஸ்லேயுமே போய் மேட்ச் பண்ணி பார்க்கும். தென் தேர்ட் இஃப் தேர் இஸ் மேட்ச், ஒரு வேளை மேட்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே அந்த பிளாக்கு கீழே எந்த கோட் இருக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிரேக், டிஃபால்ட் ரெண்டுமே ஆப்ஷனல் தான். பிரேக் அப்படின்ற கீவேர்டு நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி டிஃபால்ட் அப்படின்றதும் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ ஆர் நாட் அலவுட். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு கொடுத்தோம். கேஸ் 1 ரெண்டாவதும் கேஸ் 1 அப்படின்னே கொடுக்க முடியாது. அந்த கேஸ் அப்படின்றதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே அந்த வேர்டு திரும்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ரூல்ஸ். ஓகேவா. ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.